கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. இது நாஸ்திகம். ஏன்பா கடவுள் இல்லைங்கிற அப்படின்னு கேட்டால் அவன் பிரதானமாக சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் சுனாமி வர முடியுமா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் சுனாமி வர முடியுமா? அப்படின்னா நாஸ்திகனோட அபிப்பிராயம் என்னென்ன? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் சுனாமி வராது, அதான அபிப்பிராயம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் வல்கனோ இவ்வளோ தூரம் வெட்டிக்குமா? இத்தனை ஜனங்கள் சுனாமியில் செத்து போவாளா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா? அப்போ அவனோட அபிப்பிராயம் என்ன? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் வல்கனோ வெடிக்காது, சுனாமி வராது, அதனால கடவுள் இல்லை. இதுதான் லாஜிக் அங்க. அதனால கடவுள் இல்லை. இத்தனை பேர் கஷ்டப்பட மாட்டா, இத்தனை பேர் பஞ்சத்தில் சாக மாட்டா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, அதனால கடவுள் இல்லை. எத்தனை பேர் பஞ்சத்தில் சாகரா? எத்தனை பேர் சுனாமியில் சாகரா? எத்தனை சுனாமி வருது? எத்தனை வல்கனோ வருது கேட்குறேன். இந்த நேச்சர்னு எடுத்துட்டேன்னா எத்தனை சுனாமி வருது கேட்குறேன். 99.999% நேச்சரில் சுனாமி வரல அப்படிங்கிறது தான் உண்மை. பாக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி சொல்லுவா மேக்ஸில்? 0.0001 சுனாமி வருது. இதுதானே ஃபேக்ட்டு. 99.999% வல்கனோ வரல. 0.0001% தான் வல்கனோ வருது. 99.999% பஞ்சம் வரல, கஷ்டங்கள் வரலை. கஷ்டங்கள்னா மனுஷன் ஏற்படுத்துகிற கஷ்டம் இல்லை, நேச்சரில் சொல்கிறேன். நேச்சர் வரல. 0.0005 அவ்வளோதான் வருது. 0.001 லெவலுக்கு வர சுனாமியை பார்த்துட்டே கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கான கட்ஸ் உனக்கு இருந்ததுன்னா 99.999% சுனாமியே வராத இருக்கக்கூடிய நேச்சரை பார்த்து கடவுள் இருக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும்?